இங்கே பாருங்கள், கத்திரி செடியிலம்மா இந்த வெள்ளை கோடு வருது பாருங்கள். அப்படி வெள்ளை கோடு வந்தால் இது பின்னால் குட்டி குட்டி வெள்ளை புழு இருக்கும், நமக்கு தெரியல. இந்த மாதிரி வெள்ளை கோடு வந்தால் உடனே கவனித்து பார்க்கணும். இதுலேயும் பாருங்கள், ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸுக்கு நம்ம ஒரு கத்திரி செடின்னு தான் வச்சுருக்கோம், பலன் அதிகம் கிடைக்கணும். எப்படி வெள்ளை கோடு வராங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள். ஒரு ஸ்டைலாக ஒரு 5 போட்டிருக்காங்க, தெரியுதா? இது பின்னால் பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் கிள்ளி போட்டுடணும். இந்த இலையை வைக்கக்கூடாது. வெள்ளை பூச்சி வேறு, இது வேறு. இதோ பாருங்கள், வெள்ளை கோடு. அதில் வெள்ளை சின்ன புழு இருக்கணுமா. இலை கிள்ளணும், நம்ம கிள்ள வேணாம். வேப்பம் புண்ணாக்கும் காதி சோப்பும் போடுவோம். இதுலேயும் நல்லா தெரியுது பாருங்கம்மா, வெள்ளை கோடு. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணுமா. இதோ பாருங்க, தோட்டம் வச்சுருந்தா போல் போதாது, ஒரு சின்ன சின்ன கவனம் தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து காலை நேரம், பனி இன்னும் இருக்குது. இந்த மருந்து இருக்குது பாருங்கள், வேப்பண்ணி காதி சோப்பும். இதை அடித்து மீதிமா, இதை நான் அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், சோப்பு அப்படியே கரைஞ்சி வெள்ளை வெள்ளையாக இருக்குது உள்ளே. தெரியுதா பாருங்கள், சோப்பு அப்படியே கரைஞ்சி வெள்ளை வெள்ளையாக மிதக்குது. அதனால் இதை தெளித்தோம்னா இங்கே ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல வந்து அடைச்சிடும். அதனால் இதை தெளிக்க வேணாம். இதை வந்து கீழே இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துக்கு ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மல்லி செடியெலாம் இருக்காங்களா, அந்த வேருக்கு ஊற்றிடுவோம். திரும்ப ஈவினிங்கில் தான் செய்யணும். அப்போ தான் மாலை நேரம் அவங்களுக்கு வந்து உறவு செய்வாங்க. அடுத்து வந்து இலை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புவாங்க, அந்த வெள்ளைப்பூச்சி இருக்காது. இதுலன்னு இல்லைம்மா, வெள்ளைப்பூச்சி தக்காளி செடியில் இருக்குது, மிளகாயில் இருக்குது. நேற்றே கவனித்தேன் நான். சாயந்தரம் வந்தேன், ஆனால் என்னால் ப்ரெஸ் பண்ண முடியாது. என் பாப்பா விட்டு தான் ப்ரெஸ் பண்ணுவேன். நேற்று மகன் இல்லை, மகத்துக்கு போயிட்டாங்க. நம்ம இது நாட்டு காராமணி செடிமா. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இது ஒன்று மட்டும் வச்சுருந்தேன். இது வந்து காக்கா எச்சம் பண்ணது, சரிங்களா? இது வந்து முத்தனை இலையாட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் இதுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணுமா. இதில் எப்படி பூச்சி வரும்னா, கருப்பு பூச்சி வருமா, நைஸ் பூச்சி. எறும்பு, சித்தெரும்பை விட சின்னதாக இருக்கும். அந்த பூச்சி வந்து காய் காய்ச்சி பூ வச்சதும் வந்துடுவாங்க. எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரியலம்மா. இந்த வெள்ளைக்காராமணியில் அந்த மாதிரி கருப்பு பூச்சி வருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பீன்ஸ்லேயும் வருவாங்கம்மா. பீன்ஸில் வந்து வெள்ளை கோடு வராது, சரிங்களா? வெள்ளை கோடு வராது பாருங்கள். ஒன்றில் கூட வெள்ளை கோடு இல்லை பாருங்கள். இது கும்பலாக ஒரு 10 செடி இருக்காங்க. இதை எடுத்து அப்புறம் என்னால் வைக்க முடியலம்மா. வந்துட்டாங்கம்மா. அதை பாருங்கள், வெள்ளை கோடு தெரியுதுங்களா? வெள்ளை கோடு. அப்போ ஈவினிங் வந்து உங்களுக்கு எல்லாம் வேப்ப எண்ணெயும் காதி சோப்பும். இதை பாருங்கள், எத்தனை செடி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தெரியுதுங்களா? இவ்வளோ செடி இருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தீனி கொடுத்து காய்க்கிற வரைக்கும் காய்க்கிட்டேன்னு வச்சிட போகிறோம்மா. இல்லை கைப்பட்டாலே சாஞ்சிருவாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மண் கொட்டணும். வேர் தெரியுறாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மண் கொட்டி சாணம் எரு போட்டு இவங்கள நல்லா ஸ்ட்ராங் படுத்தணும். இதுலேயும் வெள்ளைப்பூச்சி வெள்ளை கோடு வருது. இதை பாருங்கள், இதோ இருக்குமா பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள் வெள்ளை கோடு. இந்த ஒரு கோடு இருக்குது பாருங்கள். வெள்ளை கோடு. இதுக்கும் மருந்து போடணுமா. வெள்ளைப்பூச்சி வந்தால் தான் ஒரு சிலர் பார்ப்பாங்க, வெள்ளை கோடுலாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம தோட்டம் வச்சுக்கிறோங்க, அதையும் கவனிக்கணும். இதே மாதிரி தக்காளி செடியிலையும் இருக்குது. கத்திரி, காராமணி, பீன்ஸு காட்டியிருக்கேன். தக்காளி இன்னும் அங்கே கீழே இருக்குது, நான் போகணும். இது போதும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம இம்மிடியட்டாக செய்யணுமா. உடனடியாக வேப்பெண்ணெய் காதி சோப்பும் ஸ்ப்ரே பண்ணுறதா. நாளைக்கே இவங்க வந்து தெளிஞ்சிருவாங்க. அப்போ தான் செடியை பராமரிக்க முடியும். எந்த செடி இந்த மாதிரி வேர் தெரிஞ்சாலும் அதில் மண் கொட்டணும். வேர் தெரியவே கூடாது. மண்ணை கொட்டி உரம் போடுங்க. இப்போ நல்லா தெரியுறாங்க இந்த வெள்ளைக்கோடு, சரிங்களா? வேர் தெரிஞ்சாலே செடி வந்து சில சமயம் வதங்கிடுவாங்க. வேருக்கு தகுந்த போஷாக்கு கிடைக்காது, சத்து கிடைக்காது.
அதை பார்த்துங்க. அப்போ தான் நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து மாடி தோட்டம் வைக்கிறது பெரிய செலவே இல்லை. ரொம்ப 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 ஈஸிம்மா. ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் யூஸ் பண்ணுற டப்பா, பிளாஸ்டிக் வாளி, குடம், அரிசி வாங்குகிற சாக்கு, மளிகை ஜாமான் வாங்குகிற சாக்கு, நீங்கள் ஒன்றுமே கலக்க வேணாம். வெறும் தோட்ட மண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு அள்ளி வைங்க. தோட்ட மண்ணை அள்ளி வச்சு வீட்டில் வாங்கின்னு வர காய்கறி அதில் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். பாருங்கள் அதில் எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னு. செலவே இல்லை. ஐயோ டெரஸ் கார்டன் வைக்கணுன்னா செலவாகுமான்னு நினைக்காதீங்க. செலவு இல்லை. ஒரு விவசாயி என்கிட்ட போன வியாழக்கிழமை ஷார்ட் போட்டிருக்கோம் சொல்லுகிறாரு, நாங்கள் நிலத்தில் விளைவிக்கிறது நஞ்சு, மாடி தோட்டம் தான் ஒரிஜினல் காய்கறின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையாவது மனசில் வச்சுங்க. நம்ம க்ரீன் ஷீட் வந்தாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சரிங்களா? பெல் பட்டன் அழுத்துங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குங்களா? ஏம்மா கமெண்ட் பண்ணால் இவ்வளோ யோசனை பண்ணுறீங்க? நான் வந்து லேடிஸ் தான், எனக்கு 62 வயசு. என்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுமா. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பீன்ஸு செடி நல்லா இருக்குது, காராமணி நல்லா இருக்குது, கத்திரின்னு ஏதாவது ஒரு போடுறீங்களா? போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம், நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்ல, பிரகாசப்படுறேன்ல, ஏதாவது ஒரு வார்த்தை ராங்காக வந்திருக்கா? எனக்கு ஒரு மோட்டிவேஷனு, ஒரு ஊட்டச்சத்து வேணுமில்ல? கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.